ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரங்க. நம்மளோட சப்போர்ட்டர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் தான் சொல்லணும். நம்ம கிச்சனுக்கும் போகலை, அப்புறம் வாட் டேஸ் டுடே அந்த டாப்பிக்கும் இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு தான் இது சொல்லணும். இது எல்லாருமே ஃபஸ்ட்டு வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம வீடியோ பற்றி பேசலாம். அது ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி அணில் பற்றின ஒரு சின்ன வீடியோ. இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, அதனால் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற இன்னொரு சிஸ்டரோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து நேம் எனக்கு தெரியாது. அவங்களோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா கிளாம் கேர்ள் அப்படிங்கிற சேனல் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து தான் வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவிலேருந்து போடுறதுனால வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேஸ் பற்றி இல்லாமல் நிறைய போடுவாங்க. அதான் விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நவராத்திரி, புரட்டாசி, சனிக்கிழமை, ஸோ அந்த மாதிரி எதுவும் விளாக்ஸும் போடுவாங்க. ப்ளஸ் வந்து பியூட்டி டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையவே அவங்க ஷேர் பண்ணுவாங்க. விமென்ஸ்க்கான டிப்ஸு, அப்புறம் அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அதான் அவங்களும் தமிழில் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் ஷாப்பிங் வீடியோஸ்லாம் எல்லாமே போடும்போது ஸோ இந்தியா கன்சர்னாக சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஜாலியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும். அப்புறம் பியூட்டி டிப்ஸ், ஸ்பெஷலாக வந்து பியூட்டி டிப்ஸ் நிறைய ஷேர் பண்ணுறதுனால அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேனலுக்கு, அந்த சிஸ்டரோட சேனலுக்கு போயிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அப்புறமா வந்துட்டு அந்த வீடியோவை பற்றி கொஞ்சம் பேசலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் தோணுச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்றதுனால நிறைய பேர்கிட்ட கமெண்ட்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட குவிஸு நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த குவிஸுக்கான அந்த தமிழ் சினிமா நேம் ஆன்சர்ஸும் இந்த வீடியோட லாஸ்ட்டில் போடுறோங்க. ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி 2 ஆன்சர்ஸும் ஆல்மோஸ்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க, ஒன்று மட்டும் யாருமே சொல்லலை. ஸோ அந்த வீடியோட லாஸ்ட்டில் அந்த ஆன்சர்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும். தூரமா போடு, கிட்ட இருக்கு. கரெக்ட்டா செக் பண்ணி அங்கங்க வைக்கிறேன். அங்கங்க ஒரு ஞாபகம் எடுத்து போடுறா. பல்ல வர தோண்டி அது முடி வேற இருக்குது. என்ன மூலடா அதுக்கு? கம்மத்துன்னு போதும். அவங்க கிட்ட இல்ல கேரட் வா. நீ ரெட் Dress போடுவா, ரெட்டுக்கு வருது. இப்போ இன்னொரு இடத்துக்கு வைக்க போறியா? 3 இடத்துல சாப்பிட்டு பாக்குது. அதான் நான் ஆமாடா. எட்டு பேடி ஜோடி வந்து பாரு. மூணு இடத்துல வச்சிட்டு பாரு. 3 போட்டோன்னே ஒரே இடத்துல வைக்கல. இது மேல தோண்டி போட்டா இது இருக்கும். அதான் இது மத்த ஏதாச்சும் லேண்ட்ஸ்கேப் பண்ணாங்கன்னா அங்கங்க தேர்ல தேடு. நான் கஷ்ட போடு. இடம்லாம் ஃபுல்லா இருக்கும். மரத்து செடி வெச்சு. டெஸ்ட் பண்ணியாச்சு. டெஸ்டிங். யா ரைட். மரத்துல மேக் பண்ணிட்டா. எங்கடா காணோம்? மரத்துல பண்ணி. ஃபர்ஸ்ட் வச்சாட்டி முதல்ல ஸ்டார்ட் பண்ணுமோ? இல்ல அது மரத்துல பண்ணா ஆரஞ்சு சின்ன பீஸா இருக்கு. அதையே கட் பண்ணி மரத்து மேல தூண்டி வச்சிருக்கு. இது நெட்ல இருக்கு. ஞாபகம் எடுக்க மாட்டீங்க நெட்லயா? தெரியும் இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? நிறைய பேருக்கு நிறைய மைண்ட் வாய்ஸ் தோணும். யார் யாருக்கு என்ன தோணுச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நிறைய பாசிட்டிவாக நம்ம யோசிக்கலாம். அது ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நம்ம நிறைய யோசிக்கலாம். பட் ஆனால் எனக்கும் நிறைய தோணுச்சு. அதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எந்த ஒரு பொருளையும் வந்து சட்டை நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு தூக்கி போட்டுடாமல் ஒரு லுக் எடுத்து வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு லுக் அது யூஸ் ஆகும், பின்னாடி அப்புறமா யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்கலாம் அப்படின்றதையும் ஒரு விஷயம் கற்றுக்கலாம். அப்புறம் சேவிங்ஸுன்ற விஷயமும் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் நிறைய நம்ம பாசிட்டிவ் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்புறமா அந்த சிறு துருமும் பல் குத்த உதவும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அணிலுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த நேரத்துக்கு அது சாப்பிடணும்னு தோணலைனாலும் அது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அது எடுத்து வச்சிருக்கு. அதோட லாஜிக் வந்து அந்த மைண்ட் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து லாஜிக்காக நிறைய விஷயங்கள் யோசிக்க வைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீடியோவோட லாஸ்ட்டில் நாங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆன்சர்ஸும் வரப்போகுது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.